ஹாய் எவ்ரிஒன். அனைவரும் இப்பொழுது 2025 எவ்வாறு இருக்கும் என்பதை ஆவலுடன் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம். இந்த 2025 வருடம் ஏதாவது நமக்கு ஒரு நல்ல செய்தி கிடைக்குமா என்பதில் எல்லாருக்கும் எதிர்பார்ப்பு என்பது இருந்து கொண்டுதான் இருக்கிறது. இந்த வருடத்தில் 3 கிரக பயிற்சிகள் இருக்கிறது. அதாவது மார்ச் மாதம் கடைசியில் முதலில் சனி பயிற்சி என்பது இடம்பெற இருக்கிறது. பிறகு மே மாதத்தின் நடுப்பகுதியில் ராகு பெயர்ச்சி, ராகுவுடன் சேர்ந்த கேது பெயர்ச்சி மற்றும் குரு பெயர்ச்சியும் இடம்பெறவிருக்கிறது. முதலில் இது நாள் வரை கும்பராசியில் இருந்த சனீஸ்வர கிரகம் இப்பொழுது மீனராசிக்கு சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். மீனராசியில் இருக்கக்கூடிய இந்த ராகு என்ற கிரகம் எதிர் திசையில் கும்பராசியை நோக்கி வரவிருக்கிறார். இந்த பக்கம் கன்னி ராசியில் இருக்கக்கூடிய இந்த கேது என்ற கிரகம் சிம்ம ராசிக்கு வர இருக்கிறார். பிறகு குரு பெயர்ச்சியின் பொழுது இது நாள் வரை ரிஷபராசியில் ஜென்ம குருவாக இருந்த குரு பகவான் மிதுன ராசியில் அமர்ந்து தனது சொந்த வீட்டை, அதாவது தனுர் ராசியை சமசப்தம பார்வையாக பார்க்க இருக்கிறார். இந்த பெயர்ச்சிகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன தாக்கத்தை கொடுக்க போகிறது என்பதை இப்பொழுது நாம் விரிவாக காண இருக்கிறோம். 2025 வருடம் நாம் அனைவரும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம். துலா ராசிக்கு என்ன சொல்கிறது? துலா ராசியை பொறுத்தவரை 8ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த குரு என்ற கிரகம் 9ஆம் வீட்டுக்கு சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு 5ஆம் வீட்டுக்கு வருகிறது. 5ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு 6ஆம் வீட்டுக்கு செல்கிறது. 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கேது என்ற கிரகம் 11ஆம் பாவத்துக்கு வர இருக்கிறது. சார், துலா ராசிக்கு அஷ்டம குருவில் என்னென்ன பிரச்சனைகளை சந்தித்தார்கள்? அதாவது துலா ராசிக்காரர்கள், ராசியாதிபதி சுக்கிரன், ராசியில் உச்சமடையக்கூடிய கிரகம் சனி என்ற கிரகம் நீதிமான், அன்பார்ஷியல் ஜட்ஜ் என்று சொல்லக்கூடிய கிரகம். எந்த ஒரு விஷயம் எவர் செய்திருந்தாலும், அது தம்பியாக இருந்தாலும், தாயாக இருந்தாலும், தந்தையாக இருந்தாலும், தவறு என்றால் அதனை முதலில் தவறு என்று சொல்லக்கூடியவர்கள் இவர்கள்தான். இவர்களுக்கு ராசியாதிபதி சுக்கிரன் பொதுவாக ரொம்பவும் ஒரு லக்ஸேரியஸ் லைஃப்பை விரும்பக்கூடிய நபர்களாக, மிகவும் ஜாலியாக, குஷியாக, உல்லாசமாக இருக்கக்கூடிய நபர்களாக, பலவிதமான பயணங்கள் மேல் பிரியப்பட்டவர்களாக, ஒரு ஆடம்பரங்களையும் வசதிகளையும் நன்றாக அனுபவிப்பவர்களாக, ஒரு இளமை மாறாத தோற்றத்தில் நிறைந்தவர்களாக, ஒரு திருமணம் என்றால் அங்கே கூட பார்த்தால் இந்த செல்ஃபி எல்லாம் எடுத்து கொண்டிருப்பார்கள். நிச்சயதார்த்தம், ரிசப்ஷனில் எல்லாம் அவர்களெல்லாம் நீங்கள் இந்த சுக்கிரனின் ஆதிக்கம் நிறைந்தவர்களாக பார்க்கலாம். எப்பொழுதும் மிகவும் உல்லாசமாக இருக்கக்கூடிய நபர்கள் இவர்கள். தனித்தன்மை நிறைந்தவர்களாக இருப்பார்கள். இவர்கள் உபயோகிக்கக்கூடிய அந்த பொருட்கள், அது ஒரு வாட்சாக இருக்கலாம், அல்லது ஒரு கூலிங் கிளாஸாக இருக்கலாம், ஒரு மொபைல் ஃபோனாக இருக்கலாம். அந்த பொருட்கள் எல்லாம் மிகவும் ஒரு வித்தியாசமான பொருளாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் அது போன்ற பொருட்கள் மற்றவர்களிடம் இல்லாமலும் தங்களை பார்த்து கொண்டு தங்களை யூனிக்காக காண்பித்து கொள்ள வேண்டும் என்று இருக்கக்கூடிய இந்த நபர்கள் இது நாள் வரை அஷ்டம குருவில் துக்கம் தொண்டையை அடைக்கிறது என்று சொல்கிறார்களே, அது போன்ற ஒரு கஷ்டங்களை இது நாள் வரை அனுபவித்தார்கள். ஏனென்றால் இவர்கள் எங்கெல்லாம் தோல்வி அடையக்கூடாதோ, எங்கெல்லாம் இவர்கள் அவமானப்படக்கூடாதோ அங்கெல்லாம் இவர்கள் அவமானப்பட்டார்கள். ஒரு அவமானம் அல்லது ஒரு தோல்வி என்றால் நாம் எங்கே தலை குனியக்கூடாதோ அந்த இடத்தில் நாம் தலை குனிந்து ஒரு உதவி கேட்பது, பகிரங்கமாக தோல்வியை நாம் ஒத்துக்கொள்வது, இதனால் துக்கம் தொண்டையை அடைக்கிறது. திருமணம் அல்லது வியாபாரம் அல்லது தொழில் அல்லது உத்தியோகம் அல்லது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் அல்லது நோய் அல்லது வம்பு வழக்கு அல்லது 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த கேது என்ற கிரகத்தினால் நான் வெளிநாட்டுக்கு சென்று எனக்கு விசா கிடைக்கவில்லை,
எனது கல்வி சான்றிதழ்கள் அங்கு அங்கீகரிக்கப்படவில்லை. நான் வெளிநாட்டுக்கு போவேன், வெற்றிகரமாக வருவேன் என்று ஏராளமான பணத்தை நான் கடனாக வாங்கிவிட்டு இந்த கடனையும் அடைப்பதற்கு நான் திணற வேண்டிய ஒரு சூழ்நிலை. இதனால் எங்களது வீட்டு பத்திரத்தை நாங்கள் அடமானத்துக்கு வைத்துள்ளோம் என்று அவரவர் வயதை சார்ந்து, தொழிலை சார்ந்து, துறையை சார்ந்து ஏராளமான பிரச்சனைகளை இவர்கள் அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். சார், அஷ்டம குருல பிரச்சனைகள் வரும் என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். இப்படியெல்லாம் வருமா? நான் எங்கே கொடுக்க வேண்டுமோ அவர்கள் கராராக வந்து என்னிடம் வாங்கி சென்று விடுகிறார்கள். ஆனால் எனக்கு கொடுக்க வேண்டிய நபர்கள் யாரும் என் பக்கம் திரும்ப மாட்டேங்கிறார்கள், கொடுக்க மாட்டேங்கிறார்கள். இதனால் கடன்காரர்கள் வீட்டின் வாசலில் வந்து நிற்கும் பொழுது பதில் சொல்ல என்னால் முடியவில்லை. எனது தொழிலில் முழு கவனத்தையும் என்னால் நிலைநாட்ட முடியவில்லை என்று வருத்தப்படக்கூடிய அனைத்து துளாராசிக்காரர்களுக்கும் இந்த 100க்கு 100 மார்க் என்று சொல்லுவோமே, அதற்குண்டான அமைப்பு இப்பொழுதுதான் வருகிறது. இதன் காரணம் இந்த குரு பயிற்சி, சனி பயிற்சி பூரணமான சுபபலன்களை உங்களுக்குத்தான் கொடுக்க போகிறது. 8ஆம் வீட்டில் இருக்க குரு 9ஆம் வீட்டுக்கு வருகிறது. தனது விசேஷ பார்வையால் ராசியை பார்க்கிறது, 3ஆம் இடத்தை பார்க்கிறது, 5ஆம் இடத்தை பார்க்கிறது. படிப்படியாக உங்களது பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் வெளிவரக்கூடிய காலகட்டம். குரு ராசியை பார்ப்பதனால் சுபகாரியங்கள் நடக்கும். வம்பு வழக்கு போன்ற விஷயங்களிலிருந்து முழுவதுமாக வெளிவரக்கூடிய அமைப்பு. மேலும் வெளிநாட்டு தொடர்பிலிருந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஒவ்வொன்றாக நமக்கு விலகும். 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானத்தை, வெற்றி ஸ்தானத்தை குரு பார்ப்பதனால் இதனால் வரை நான் முயற்சி செய்தேன், எதுவுமே நடக்கவில்லை என்று முடங்கிய நபர்களுக்கு வாய்ப்புகளும் முயற்சிக்குண்டான பரிசுகளும் வெற்றிகளும் படிப்படியாக வரும். இதனால் ஒரு உத்வேகம், ஒரு ஆற்றல், ஒரு எனர்ஜி என்பது இவர்களிடம் காணப்படும். அனைத்து விஷயங்களையும் இவர்கள் மின்னல் வேகத்தில் அணுகி அதில் வெற்றி பெற்று தங்களது பெயர், புகழ், அந்தஸ்து போன்ற அனைத்து விஷயங்களையும் இவர்கள் இனி நிலைநிறுத்துவார்கள். 5ஆம் இடத்தில் ராகு வருகிறதே சார், இதனால் எங்களது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் வருமா என்று யோசிக்கக்கூடிய நபர்கள், வருத்தப்படக்கூடிய துளாராசிக்காரர்களுக்கு 5ஆம் இடத்துக்கு குரு பார்வை வருவதனால் உங்களது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இது நாள் வரை எவையெல்லாம் மிகவும் மெதுவாக, மிகவும் சோகமாக நடந்ததோ அவையெல்லாம் இனி மிகவும் வேகமாக, மிகவும் சந்தோஷமாக, நீங்கள் எதிர்பார்த்ததை விட உங்களுக்கு அனுகூலமாக, குழந்தைகளது வயதை அனுசரித்து அவரவரது கல்வியாக இருந்தாலும், வேலை வாய்ப்பாக இருந்தாலும், சுப நிகழ்வுகளாக இருந்தாலும் மின்னல் வேகத்தில் உங்களுக்கு நடக்கும். அவை அனுகூலமாக நடக்கும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. 6ஆம் வீடு என்பது சனி என்ற கிரகத்துக்கு முதல் தரமான ராஜயோகத்தை கொடுக்கும். இங்கே சனி பகவான் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டங்களில் உங்களது வேலை வாய்ப்புகள் அல்லது வீடு, வாகனம், லக்ஸரியான ப்ராப்பர்ட்டி, ஒரு இடத்தை விற்று ஒரு நல்ல இடமோ ஒரு ப்ராப்பர்ட்டியோ வாங்குவது, தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களை விரிவாக்கம் செய்வது, வெளிநாடுகளுக்கு சென்று கிளைகள் போடுவது, அங்கிருந்து எக்யூப்மெண்ட் கொண்டு வருவது போன்ற அனைத்து விஷயங்களும் அனுகூலமாக நடக்கும். மேலும் உங்களது உடல்நிலை என்று சொல்லக்கூடிய ஹெல்த், வம்பு வழக்கு போன்ற விஷயங்கள், கடன் போன்ற விஷயங்கள், இதில் எங்கெல்லாம் பிரச்சனைகள் இருக்கிறதோ அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி, ஒரு மாற்று வைத்தியம், ஒரு மாற்று சிகிச்சை, வைத்தியரை மாற்றியதன் பிறகு நமக்கு ஒரு அபிவிருத்தி என்பது உங்களுக்கு படிப்படியாக ஏற்படும். சரிங்க சார், 11ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கேது, 11ஆம் வீட்டுக்கு வரக்கூடிய கேது என்பது உங்களுக்கு உங்களது கஷ்டங்களை முழுவதுமாக நிவர்த்தி செய்து, ஏதோ ஒன்றை இதனால் வரை இழந்தது போல், விட்டு கொடுத்தது போல், இரவு நேரத்தில் தூக்கமில்லாமல் இந்த பிரச்சனை எப்பொழுது முடியுமோ, இந்த வம்பு எப்பொழுது முடியுமோ என்று யாரையெல்லாம் நாம் இது நாள் வரை சென்று பார்த்து உதவி கேட்டோமோ அங்கெல்லாம் எந்தெந்த கதவுகள் திறக்கப்படாமல் இருந்ததோ அவை அனைத்தும் திறக்கப்பட்டு
உங்களது முயற்சிகளுக்கும் உங்களது அலைச்சலுக்கும் இது நாள் வரை நீங்கள் எங்கெல்லாம் அவமானப்பட்டீர்களோ அங்கெல்லாம் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு, உங்கள் பேர் தப்பு இல்லை, உங்கள் மேல் பிரச்சனைகள் இல்லை, நீங்கள் நேர்மையாகத்தான் இருந்தீர்கள், நியாயமாகத்தான் இருந்தீர்கள் என்று நீங்களே அதே இடங்களில் நிரூபிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக வருகிறது. நினைத்த காரியங்களில் வெற்றி பெறுவீர்கள். ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் டிசையர்ஸ் என்று நாம் சொல்வதை போல் நாம் எதிர்பார்த்த விஷயங்கள் நமக்கு வெற்றியை கொடுக்கும். வெளிநாடுகளில் சென்று நாம் நமது திறமையை எடுத்து காண்பித்து அதற்கு ஒரு அங்கீகாரம் என்றும் நல்ல பரிசு என்றும் நல்ல சன்மானம் என்பதும் நாம் பெறக்கூடிய காலகட்டமாக வருகிறது. எனவே இந்த 2025 முதல் தரமான ராஜயோகத்தை துளாராசிக்கு கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது. அனைத்து அனுகூலமான விஷயங்களையும் முழுவதுமாக உள்வாங்கிக் கொண்டு மேலும் மேலும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். பரிகாரம் என்று வரும்பொழுது நீங்கள் வழக்கமான மகாவிஷ்ணு வழிபாடு செய்வதன் மூலம் மேலும் மேலும் உங்களது அபிவிருத்தியை அதிகரித்து கொள்ள முடியும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. வாழ்த்துக்கள்.